தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக சிதம்பரம் அருகே வரகூர் நடுநிலைப் பள்ளியில் கூடுதலாக 2 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். ஆசிரியர் நியமனம் தொடர்பாக. அதாவது பாலவேல், நியூஸ் 8 தமிழக செய்தியின் எதிரொலியாக ஒரு தற்காலிக ஆசிரியர் தற்போது நியமனம் செய்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் உத்தரவிட்டிருக்காங்க. அவர் சிதம்பரம் அருகே வரகூர் அரசு ஆதிதிராவிட நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை 111 மாணவர்கள் கல்வி பயின்று வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில இந்த பள்ளியில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகின்றனர். சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் பாடங்களுக்கு இருக்கும் ஆசிரியர்கள் மற்ற பாடங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் உடனடியாக கூடுதல் ஆசிரியர் நியமிக்க கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில இது குறித்து இன்று காலை நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதன் விளைவாக உடனடியாக ஒரு தற்காலிக ஆசிரியரை நியமனம் செய்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இதனை அடுத்து சிதம்பரம் அரசு அந்த நந்தன ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வேல்முருகன் என்ற ஆசிரியர் உடனடியாக வரகூர் பள்ளிக்கு வருகை தந்து பாடமும் தற்போது எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஒரு வாரங்களுக்குள் மற்றொரு ஆசிரியரை தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்படும் எனவும் தகவல் தெரிவித்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல ஆதிதிராவிட தனி வட்டாட்சியர் சுதாவும் அந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரும் அந்த பள்ளிக்கு வர இருக்கிறாங்க. பாலவில், சிதம்பரம் பள்ளியில் 2 ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு தற்காலிக ஆசிரியரை நியமனம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலையில் நியூஸ் 8 செய்தி வெளியிட்ட நிலையில் இது தொடர்பாக ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்.